கர்நாடகாவில் கரும்பு கொள்முதல் விலையை உயர்த்த கோரி 9வது நாளாக விவசாயிகள் நடத்தும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. பெலகாவி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையை வழிமறித்த கரும்பு விவசாயிகள் சாட்டையால் அடித்துக் கொள்ளும் போராட்டம், சாலையில் அங்க பிரதர்ஷனை செய்வதும் உள்ளிட்ட பல்வேறு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பலரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக வியாபாரிகளும் கடையடைப்பில் ஈடுபட்டனர். கர்நாடகாவின் பெலகாவி பகுதியில் கரும்பு கொள்முதல் விலையை உயர்த்த கோரி கரும்பு விவசாயிகள் நடத்தி வந்த போராட்டம் வன்முறையாக மாறியது. 9வது நாளாக தொடரும் இந்த போராட்டத்தில் நெடுஞ்சாலையை மறித்து போராட முயன்ற விவசாயிகள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். மேலும் விவசாயிகள் சிலர் போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதில் போராட்டம் வன்முறையாக வெடித்தது. இதனால் பெங்களூரு புனே தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. கல்வீச்சில் பலரது வாகனங்களும் சேதமடைந்தன. இதன் காரணமாக அங்கும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. உடனே அமைதியான முறையில் அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகாவில் கரும்பு விவசாயிகளின் போராட்டம் தீவிரமடைந்து உள்ள நிலையில் கர்நாடக அரசு கரும்பு கொள்முதல் விலையான 3200 ரூபாயில் இருந்து 3300 ரூபாயாக உயர்த்துவதாக அரசு அறிவித்துள்ளது. உயர்த்தப்பட்ட 100 ரூபாயில் அரசு 50 ரூபாயும், சர்க்கரை ஆலைகள் 50 ரூபாயும் பகிர்ந்து வழங்கும் என சித்தராமையா அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த அறிவிப்பை பாகல்கோட் பகுதி விவசாயிகள் பட்டாசு வெடித்து வரவேற்றுள்ளனர். ஒரு கோடியே 24 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.